ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான டிஷ் தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கீரைத்தண்டு முட்டை வச்சு சூப்பரான ஒரு பொரியல் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கீரைத்தண்டு எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தேவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆக்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பிறகு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் இப்போ கட் பண்ணி வச்ச கீரைத்தண்டுவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து கலரை விட்டு இறக்குனா சூப்பரான அருமையான கீரைத்தண்டு முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இதை மெயின் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு என்ட்ரி கொடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.